ஆனா இந்த இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, பெரிய பெரிய ஆச்சாரியர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹரிநாமம் வந்து கடல் அளவுக்கு இருக்கு. அதுல அவங்க வந்து ஒரு துளி இல்ல ஒரு கைப்பிடிதான் எடுத்திருக்காங்கன்னு. பெரிய பெரிய ஆச்சாரியர்களுக்கே அதுதான் நிலைமைங்கும் போது நம்ம நிலைமை வந்து அதுலயும் ஸ்வல்பத்திலையும் ரொம்ப ரொம்ப ஸ்வல்பம். அதனால ஆச்சாரியர்களோட கருணையோட அவங்க சொன்னதை நம்ம இன்னைக்கு திரும்ப நினைவு கூர்ந்துக்கிறோம். அதுதான் நம்மளால முடிஞ்சது. ஸோ ரைட். ஓம் அஜ்ஞானாத்திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. பிரபுபாதர் வந்து நம்ம எல்லாருமே பகவத்கீதை பாகவதம் வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அதை பத்தி சொல்றாரோ அங்க எங்கேயுமே வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படின்னு சொல்ல மாட்டார். எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாருன்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு முழு மந்திரத்தை தான் எப்பவுமே உச்சரிப்பார் இல்லைங்களா? இப்ப நம்ம வந்து யோசிக்கலாம், இப்போ ஒரு எடுத்தோடனே பிரபுபாத் சொல்லி கொடுத்துட்டாரு, எல்லாரும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுதான் மந்திரம், எல்லாருமே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சொல்லும் போது இப்ப நம்ம பொதுவாக நம்ம இதுல ஒரு வழக்கம் உண்டு. நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய பௌதீக இதுல செய்யும்போது சில சமயம் ஒரு வழக்கம் உண்டு. இப்போ ஒரு பெரிய விஷயத்த சொல்லும் போது அடுத்தடுத்து சொல்லும் போது அந்த விஷயத்த ஷார்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அதை சிறுசா சொல்லிடுவோம். ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க அப்படின்னு பிரபுபாத் சொல்லியிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் பாகவதம் முழுக்க, சைத்தன்ய சதாமிர்தம் முழுக்க ஒவ்வொரு எத்தனையோ புத்தகங்கள் பிரபுபாத் சின்ன சின்ன புத்தகங்கள் கூட எழுதியிருக்காரு இல்லைங்களா? எல்லா புத்தகத்திலையுமே பிரபுபாத் ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா பண்ணாரு. என்ன அப்படின்னா, எங்கேயுமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே முழு மந்திரத்தை சொன்னாரு. எதனால? பலன் கிடையாது. எந்த அளவுக்கு பலன் அப்படின்னா நமக்கு தெரியாது. நம்ம இதுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது, நம்ம நாளைக்கு இருப்போமானே தெரியாது இல்லைங்களா? நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இப்போ பிரபுபாத் என்ன நினைக்கிறாராமா, அது அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப அதை சொல்லக்கூடிய சான்ஸ் கிடைக்குமா? கொஞ்சம் இதுக்கப்புறம் அந்த சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாதான். அதனால பிரபுபாத் என்ன பண்றாரு, ஒவ்வொரு முறையும் அந்த சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். சோ நமக்கு தெரியவே தெரியாது, நாளைக்கு நம்ம இருப்போமா தெரியாது, திரும்ப பகவத்கீதை கிடைக்குமான்னு தெரியாது. அவங்க அம்மா காலரம்மா. அப்போ ரொம்ப முக்கியமா இதை வந்து பிரபுபாதர் ரொம்ப கவனமா அதை திரும்ப 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 சொல்லிட்டே இருக்காரு. முழு மகாமந்திரத்தை ஒவ்வொரு முறையும் ஜபிக்கிறார், ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா நம்ம யோசிக்கலாம், இப்போ பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம கீர்த்தனம் பண்ணீங்க இல்லைங்களா? எல்லாருமே கை தட்டி பாடுறோம், முடிச்சதுக்கு அப்புறம் ஆரத்தி பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவோம், எல்லாமே பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு விஷயம் தோணும், நாமம் சொல்றதை விட, சாண்டிங் சொல்றதை விட டான்ஸ் ஆடுறது, கீர்த்தனம் பண்றது ஈஸியா இருக்கும். உண்மைங்களா? ஆமா தானே? ஏன்? எதனால? எல்லாருமே அதை யோசிச்சிருப்போம். ஏன்னா சாண்டிங் பண்ணணும் அப்படின்னா 14 மாலை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து ஹரே கிருஷ்ண பாட கொடுத்தமா, இல்ல ஹரே கிருஷ்ண பால் ஆஃப் பண்ணுமா, இப்படி நம்ம மைண்ட் நம்மள சொல்லவே விடாது.
ஆனா இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது என்ன ஆகும்? பிரச்சனையே இல்லை. ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்லும்போது பிரச்சனையே இல்லை. என்னது? கைத்தட்டி ஆடுறோம், பாடுறோம், அதெல்லாம் மறந்துடுறோம். ஆனா இந்த நாம ஜபம் பண்றது மட்டும் அது ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கும் இல்லைங்களா? ஏன்? நமக்கு பொதுவா இசையில ஒரு ருசி உண்டு, ஆடுறதுல ஒரு ருசி உண்டு இல்லைங்களா? ஒரு விளையாடுறதுல ஒரு ருசி உண்டு, அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அப்போ நாம சொல்றதுல ருசி வேணும். அது எப்ப வரும்? அது எப்ப வரும்? வரும்போது வரும் இல்லையா? நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வரும் இல்லைங்களா? ஆமா தானே? இப்போ சொல்லுங்க. அப்போ திரும்ப திரும்ப எப்ப நமக்கு அதுல ருசி வரும் அப்படின்னா, நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போதுதான் ருசி வரும் இல்லைங்களா? இப்ப நம்மளாம் பிறக்கும் போதே ஒரு பெரிய இசை ஞானியாவா பிறந்தோம் இல்ல இல்லைங்களா? ஆனா நம்ம வாழ்க்கை முழுக்க பாட்டு கேட்டிருப்போம், நிறைய இடத்துல நம்ம இசையை கேட்டிருப்போம், இசையை நமக்கு பிடிக்கும். அப்ப அது மூலம் நமக்கு ருசி வருது. அப்போ எப்ப நமக்கு நாமத்துல ருசி வரும்? அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, கேட்டுக்கிட்டே இருக்கும்போது. பொதுவாக நம்ம ஒரு இது உண்டு, நிறைய பேர் நம்ம ஜபம் பண்ணும்போது இல்ல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும் போது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. இப்ப அவங்க என்னதான் சொல்றாங்க நமக்கும் தெரியாது, அவங்களுக்குமே தெரியுமான்னு தெரியாது. ஆனா அப்படி சொல்லலாமா அப்படின்னா இல்ல. பிரபுபாதர் என்ன சொல்றாங்க, இல்ல சாஸ்திரத்தை என்ன சொல்றாங்க? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சொல்லும் போது நம்ம சொல்றத நம்ம காது கேட்கணும். இப்ப நம்ம பொதுவா இந்த இது எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம காலையில எங்கேயாவது போயிட்டு இருப்போம், ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு போடும், அதை நாள் பூரா முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். நமக்கு அது என்ன போகவே மாட்டேங்குது, மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அனுபவிச்சிருக்கீங்க எல்லாருமே? எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? எங்கேயாவது ரோட் ஏதோ ஒரு பாட்டு. ஆமா, நம்ம எங்கேயாவது போயிட்டு இருப்போம். அன்னைக்கு தான் காலையில ஆபீஸ் போயிட்டு இருப்போம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம், காலேஜ் போயிட்டு இருப்போம், ஏதோ ஒரு போயிட்டு இருப்போம். திடீர்னு ஆட்டோலயோ பஸ்லயோ ஏதோ ஒன்று ஓடிடும், டக்குனு அந்த மைண்ட் பிடிச்சிக்கும். என்னது? அது அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சாயந்தரம் 5 மணிக்கு பார்த்தா நம்ம அதே மைண்ட்ல ஓடிட்டே இருப்போம். அப்போ ஒரு சாதாரண ஒரு இசைக்கு அந்த ஒரு தன்மை இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம மைண்ட ட்ரெயின் பண்ணுவோம். எப்படி ட்ரெயின் பண்ணோம்? கேட்கறது மூலமா ட்ரெயின் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை சொல்லும் போது நம்ம காது நம்ம சொல்றதை கேட்கணும். கேட்டா மட்டும்தான் நம்ம மைண்டுக்கு போகும். நம்ம வீட்டுல குழந்தைகளா இருப்பாங்க, குழந்தைகளுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம்லாம் சொல்ல தெரியாது. ஏன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரமே பெருசு இல்லைங்களா? 16 வார்த்தைகள். எங்க சொல்லு, மனப்படமா சொல்லு அப்படின்னா குழந்தைக்கு சொல்ல தெரியாது. ஆனா குழந்தை நம்ம சும்மா வீட்டுல நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சும்மா குழந்தை அப்படியே மல்லாக்கப்படுத்து முன்ன வானத்தை பார்த்து படுத்திருக்கோம், திடீர்னு பார்த்தா ஹரே கிருஷ்ணான்னு பாடிட்டு இருக்கும் குழந்தை. எப்படி? கரெக்ட். அப்போ நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு விஷயம் நம்ம கவனமா வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சொல்றத நம்மளும் கேட்கணும், முடிஞ்சா பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கேட்கணும். கேட்கற மாதிரி சொன்னாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நாமத்துக்கு ஒரு மகிமை உண்டு. என்ன அப்படின்னா, அதுக்கு கண்டாமினேஷன், அதாவது அதுக்கு அசுத்தமே கிடையாது. மோஸ்ட் பியூர் எது அப்படின்னா எதுங்க? ஹரிநாமம் தான். நம்ம இதுல சாஸ்திரத்துல ஒரு கதை இது ஒரு பாஸ்ட் டைம் உண்டு. என்ன அப்படின்னா, if I'm not wrong, ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு ஆச்சாரியார் நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை. இந்த நம்ம சிந்தாமணி கல் கதை கேள்விப்பட்டிருக்கோமா? எல்லாருமே கேள்விப்பட்டிருக்காங்க. அங்க போய் அவர்கிட்ட போய் ஒரு திருடனுடைய மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் திருடிட்டு வா அப்படின்னு அமைச்சிருவாங்க. அப்ப அவர்கிட்ட வந்து ஒரு அரிய வகையான சிந்தாமணி கல் இருக்குமா அவர்கிட்ட.
அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நீ போய் அவர்கிட்ட சிந்தாமணி கல் இருக்கு, போய் அதை திருடிட்டு வா அப்படிங்கிறாங்க. போய் அவரும் போறாரு, எப்படி எப்படியோ ட்ரை பண்றாரு திருடலான்னு. கடைசியில் அவர் தெரிஞ்சிருந்து சிந்தாமணி கல்லுல தான் வந்திருக்காங்கன்னு, பாரு அந்த குப்பை தொட்டியில இருக்க இடத்துக்கு அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ இவருக்கு ஒரே சந்தோஷம், சிந்தாமணி கல்னா எப்படிங்க தொடறதெல்லாம் பொண்ணா மாறிடும் இல்லைங்களா? அப்போ இப்படி ஒரு சிந்தாமணிக்கல்ல குப்பைத்தொட்டில போட்டு வச்சிருக்காரு, அருமை சூப்பர், நம்ம போய் தூக்கிட்டு ஓடிடலாம். இன்னைக்கு போய் நம்ம ஒய்ஃப் நம்மளே பயங்கரமா பாராட்ட போறாங்க. ஏன்னா இத்தனை நாள் அந்த திருட வந்து எப்பவுமே ஒய்ஃபை திட்டு வாங்கிட்டே இருப்பாரு, ஒண்ணுமே நீ கொண்டு வர மாட்டேங்கிற, வீட்டுக்கு சம்பாரிச்சது கொண்டு வர மாட்டேங்கிற, போய் திருடிட்டு வான்னு ஒய்ஃப் புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து குப்பைத்தொட்டியில சிந்தாமணிக்கல் போட்டு வச்சிருக்காரு. எடுத்துட்டு வீட்டுக்கு நேரா போறாங்க. போயிட்டு ஒய்ஃப்ட்ட போய், இங்க பார், நான் சிந்தாமணிக்கல்ல கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. இன்னைக்குதான் நீ வாழ்க்கையிலேயே உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கேன்னு ஒய்ஃப் ரொம்ப பாராட்டுறாங்க. அதே பாராட்டிட்டே இருக்கும்போது அது நடந்தது சொல்றாரு, எங்க இன்னும் வச்சிருந்த, நீ எப்படி எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, என்னன்னு அந்த திருடன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவர் குப்பத்தொட்டில போட்டு வச்சிருந்தாரு, நான் அவர் தூக்கிட்டு வந்துட்டேன், அவர் ஏமாந்துட்டாரு அப்படின்னு ஒய்ஃப் தோணுது. ஒய்ஃப் கொஞ்சம் புத்திசாலி, பொதுவாகவே வீட்டுல ஒய்ஃப் புத்திசாலியா இருப்பாங்க. ஒய்ஃப் சொல்றாங்க, என்னன்னு நீ ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்ட, அவரு சிந்தாமணிக்கல்லையே குப்பத்தொட்டில போட்டு வச்சிருக்காருன்னா அவர்கிட்ட அதை விட விலை உயர்ந்தது என்னமோ இருக்கு, நீ போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவரு போய் கேட்கிறாரு, உங்ககிட்ட அதை விட போய் விலை உயர்ந்து ஏதோ வச்சிருக்கீங்க, வாங்க என்னன்னு எனக்கு கொடுங்க, அதான் எனக்கு கொடுங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, பக்கத்துல இருக்காரு, அதை விட விலை உயர்ந்தது, விலை மதிப்பே இல்லாதது நான் உனக்கு தர்றேன். ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம், இந்த விலை மதிப்பு இல்லாத இந்த பொருள்ல, இந்த விஷயத்துல ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கொடுத்தா குறையாது. கொடுத்தா குறையாது. தங்கம் கொடுத்தா குறைஞ்சிடும், பணம் கொடுத்தா குறைஞ்சிடும் இல்லைங்களா? ஆனா ஹரிநாமம் மட்டும் கொடுத்தா குறையாது, பெருகும். ஆமா இல்லைங்களா? கொடுத்தா குறையாது, பெருகும். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஹரிநாமத்தை நம்ம கவனமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. பிரபுபாதர் அதை திரும்ப 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 வலியுறுத்துறார். இப்போ நமக்கு ஒரு ஜென்ரலா நம்ம எல்லாருமே இப்ப நாமத்தை இப்ப நம்ம ஜென்ரலா பார்த்தா சொல்லுவோம், திலக் போட்டிருக்காங்க, திருநாமத்தை பகவானுடைய பாதத்தை நம்ம நெத்தில வச்சிருக்கோம், பார்த்தோன்னே சொல்லுவோம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்றோம். பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, பகவானுடைய பிரசாதம் சாப்பிடுறோம், ஓகே, பகவானுக்கு ஆர்த்தி பண்றோம், அப்ப இவங்க வைஷ்ணவர்கள் ஆயிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே வைஷ்ணவன் யாரு? இந்த ஆரத்தி பண்ணலினாலும், வேற எந்த திருநாமம் வைக்கலினாலும், இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஹரிநாமத்தை சொல்லலினா அவங்க வைஷ்ணவ. வைஷ்ணவருடைய முதல் குவாலிட்டி என்னது? ஹரிநாமம், பகவானுடைய நாமத்தை கூப்பிடுறது. நமக்கு பொதுவா ஒரு இது என்னன்னாங்க, இப்போ நம்ம வர்றவங்க எல்லாருக்குமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி கொடுக்குறோம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குறோம், சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ஈஸியா கிடைக்குது இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்குது. நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, நம்ம டாக்டர்கிட்ட போறோம். போயிட்டு டாக்டர் என்ன பண்றாரு, நல்லா செக்லாம் பண்ணி பாக்குறாரு, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, நீ ஒன்னும் வீட்டுல போய் கஷாயம் குடி அப்படின்றாரு. அப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன வந்தோம், உடம்பு சரியில்லை வந்தோம், ஒரு இன்ஜெக்ஷன் போடல, ஒரு ஸ்கேன் எடுக்கல, எதுவுமே பண்ணலையா, இவர் நிஜமாவே டாக்டர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தோம். இன்னும் வீட்டுக்கு போய் கஷாயம் குடிங்கிறாரு, இதுக்கு நான் இதுக்கு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு மருந்து இதுதான், ஒரு எளிமையான மருந்து இதுதான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லாருமே நம்ம சொல்லுவோம், பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, எல்லாத்துலயுமே ஹாப்பி 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 சொல்றோம் இல்லைங்களா? ஆமா தானே? எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையோட ஆக்சுவல் எய்ம் என்ன? சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் என்ன? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்றோம், வேற எதுவுமே இல்லை. என்னது? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம். இப்ப என்ன ஆகுது,
நம்ம எது எதிர்பார்த்து போறோம்னா பெருசா ஒரு 3 மணி நேரம் யஜ்யம் பண்ணி ஒரு 10 வருஷம் தவம் பண்ணி அப்படி பண்ணி வந்தாதான் அதுக்கு ஒரு அப்படி வந்தாதான் அது இல்லைங்க ஆப்ரேஷன் பண்ணாதான் வயிற்று வலி சரியாகும். இல்லைங்க, பசங்க குடிச்சிருந்தாலே சரியாயிடும். அப்போ கஷாயம் ஈஸியா கிடைக்கிறங்காட்டி அதுக்கு மதிப்பு இல்லாம போகும். அப்போ அதனுடைய மகிமையை நம்ம உணர்றது. அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நமக்கு கிடைச்சது. அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 500 வருஷம் முன்னாடி இது வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. எதனால மாறிச்சு? அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், சைத்தன்ய மகாபிரபு யாரு? கிருஷ்ணா. என்ன பாவத்துல வர்றாரு? ராதாராணியோட மூட்ல வர்றாரு. ஏன் ராதாராணி எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்காங்களாம். எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்காங்களாம். ஏன்? அவங்க கிருஷ்ணா 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 கிருஷ்ணாவே நினைச்சிட்டே இருக்காங்களாம். இப்போ கிருஷ்ணாவுக்கு ஒரு யோசனை வருது, என்ன இது எல்லாரும் என்னை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. எல்லாரும் என்னை நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் கிருஷ்ணா. அப்ப ராதாராணி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ரொம்ப அதீத சந்தோஷம் இருக்கிற யாரு? ராதாராணி. ஆனா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, ராதாராணி எப்படி உணர்றாங்க, கிருஷ்ணா அனுபவிக்கணும்னு நினைச்சாராம். அப்ப என்ன பண்ணாரு, நான் ராதாராணி மாதிரி நானே ஒரு பக்தனா நான் போறேன்னு சொல்லி கௌரவ மகாபிரபுவா சைத்தன்ய மகாபிரபுவா 500 வருஷம் முன்னாடி வர்றாரு. அப்ப வரும்போது அது வர்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றது இதெல்லாம் இருந்துச்சு. அப்ப ஹரிராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இருந்தது. அது சைத்தன்ய மகாபிரபு மாத்து, உங்களுக்கு என்ன இப்படிதானே சொல்லப்படாது, எல்லாரும் சொல்லட்டும். கிருஷ்ணாவே மொத்த உலகத்துக்கும் கிராமம் தோறும் நகரம் தோறும் மூல முடுக்கெல்லாம் இந்த மந்திரம் போய் பரவணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணாவே நினைச்சாரு. என்ன பண்ணாரு, சரி இப்படி சொன்னாதானே உங்களுக்கு பிரச்சனை, நாங்க இப்படி சொல்லிக்கிறோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவே அதை மாத்தி கொடுக்கிறாரு இல்லைங்களா. இப்போ இப்படிப்பட்ட இந்த மகாமந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சாஸ்திரங்கள் மூலமா நம்ம பொதுவா 2 விஷயம் தெரிஞ்சுப்போம். ஒண்ணு கதைகள், அதாவது பாஸ்ட் டைம்ஸ், லீலைகள் நிறைய கேட்போம் இல்லைங்களா. ஆச்சாரியர்களோட பாஸ்ட் டைம்ஸ், கிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம்ஸ், இது மூலம் நிறைய கேட்போம். எல்லா விஷயத்திலையும் ஒரு விஷயம் தான் திரும்ப சொல்றாங்க. என்னதுங்க? கிருஷ்ணா கிட்ட சரண்டர் ஆகணும். மாமேக்கம் ஏகம் சரணம் பிரஜா, அதையுமே மாத்தி சொல்றாங்க, நாம் ஏக்கம் சரணம் பிரஜா. கிருஷ்ணாக்கு மாமேக்கம், என்னிடம் சரணடை, நாம் ஏக்கம், நாமத்திடம் சரணடை. 2 ஒண்ணுதான். கிருஷ்ணாவுக்கும் நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது இல்லைங்களா. அப்போ நாமேக்கம் சரண, கிருஷ்ணருடைய நாமத்துல சரணடைஞ்சாலும் கிருஷ்ணருடைய சரணடைஞ்சாலும் 2 ஒண்ணு. அப்போ நமக்கு எல்லா கதைகளையும் எதுல வேணா எடுத்துக்கலாம். கஜேந்திர மோட்சம், மிருகாரி, அஜாமிலன் கதை எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா. அஜாமிலன் கதை எல்லாரும் கேட்டிருக்கோம் இல்லையா. அஜாமிலன் யாருக்கா தெரியாம இருக்கா? அஜாமிலன் கதை யாருக்கா தெரியாது? அஜாமிலன் கதை சரி. அதாவது அஜாமிலன் ஒருத்தர், அவர் ஒரு தூய பிராமணர். அவர் அவங்க அப்பாவுக்கு ஃபேமிலிக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுல யாகம் பண்றாங்க, அவங்க டெய்லி பகவானுக்கு சேவை பண்றாங்க, ஆரத்தி பண்றாங்க, டெய்லி அபிஷேகம் பண்றாங்க. இப்படி அவங்க வாழ்க்கையே கிருஷ்ணரை மையப்படுத்தி தான் அவங்க மொத்த வாழ்க்கையே இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு பக்தர் அப்ப இந்த விறகு பொறுக்கிறதுக்காக அமுச்சு வைப்பாங்க. அப்ப இவர் ஒரு 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 நடுத்தர வயசு இருக்காரு. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, நீ போய் விறகு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி காட்டுக்கு அனுப்புறாங்க. போற இடத்துல என்ன ஆயிடுது, அங்க எதேச்சியா அவர் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டாரு. அங்க ஒரு விலை மாதுவும் ஒரு ஆணும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டாரு. அப்ப இதை பார்த்துட்டு அவருக்கு மனசு சங்கடப்படுது. இதுல அத்தனை நாள் ரொம்ப கட்டுக்கோப்பா பார்த்து 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 வளர்க்குற நம்ம இதனுடைய இப்ப நான் சொல்ற இதே கதைய நம்ம பின்னாடி நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்மளால
ஒத்தி பார்த்துக்க முடியும். என்னன்னா, அவரும் பார்த்து 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 வளர்த்த அந்த அஜாமிலன் ஒரு நல்ல பக்குவத்துல வராரு. ஆனா ஒரு க்ஷணம், ஒரு சின்ன ஒரு விஷயத்துல டக்குன்னு அவருக்கு மைண்ட்ல ஆசை வந்து என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அந்த விலை மாதுவை நோக்கி போறாரு. எல்லாத்தையும் விட்டுறாரு, வீடை விட்டுறாரு, வாசல் விட்டுறாரு, சொத்து, வைஃப், குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடாரு. போயிட்டு அதுக்கு மேல என்ன ஆயிருது, அந்த விலை மாது வந்து அவங்க வந்து விலை மாது, அவங்களுக்கு தொழிலே அதுதான் இல்லைங்களா. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திருடுறாரு, மது எடுத்துக்கிறாரு. இப்படி எல்லா கெட்ட பழக்கத்தையும் அவருக்கு வந்து வரக்கூடிய சூழ்நிலை வந்துருது. ஏன்னா அவரு நல்லா இருந்தவர், ஆனா விழுந்துடுறாரு. அப்படி இருக்கிற சமயத்துல அவரு போறாரு, நிறைய விஷயத்த அதாவது அவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட தவறுகளை பண்ணிட்டாரு. இப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஊரே அவரை பத்தி பேச ஆரம்பிச்சு. அஜாமிலன் பாத்தீங்களா, இப்படி ஆயிட்டான்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அவருக்கு அதை பத்தின கவலை இல்லை. அவர் என்னது, மூழ்கிட்டார், மோகத்துல மூழ்கிட்டார். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்காரு. கடைசியில அவர் வந்து சாகும் தருவாயில, பெரிய கதை ஏதாவது குட்டியா சொல்றேன். சாகும் தருவாயில வரும்போது மரண படுக்கையில் இருக்காரு. ஆனா அவர் ஒரு விஷயம் மட்டும் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவருக்கு வந்து குழந்தைகள் பிறக்குது. அதுல ஒரு குழந்தைக்கு பேரு நாராயணன் வச்சிடறாரு. அவர் வந்து அவர் வாழ்க்கையிலேயே அதுக்கப்புறம் பண்ண உருப்படியான ஒரு காரியம் என்னன்னா, நாராயணன் ஒரு மகனுக்கு பேர் வச்சது. நம்ம ஊர்ல பொதுவா இன்னைக்கு வந்து நம்ம பலவிதமா என்னென்னமோ பேரெல்லாம் வைக்கிறாங்க குழந்தைகளுக்கு, ஃபேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம மாறி மாறி வைக்கிறோம். ஆனா நியாயமா எதனால குழந்தைகளுக்கு அப்பெல்லாம் புருஷோத்தமன், பார்த்தசாரதி, இன்னைக்கு சில சமயம் என்ன ஆகுது, இந்த மாதிரி பகவானுடைய பெயர்கள் சில சமயம் கேலிக்கு உண்டாக்கப்படுது இன்னைக்கு. ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்படி வைக்கக்கூடாது, ஃபேன்சியா பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அந்த நாம பசங்களுக்கு எதனால அந்த குழந்தைகள் அந்த பேர் வச்சாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அஜாமிலன் நிலைமை, அஜாமிலன் நமக்கு அந்த லக்கு கிடைக்குமான்னு. ஏன்னா என்ன ஆகுது, அஜாமிலன் மரண படுக்கையில இருக்கிறாரு, யம தூதர்கள் வர்றாங்க, கயிறோட வர்றாங்க. இன்னைக்கு நரகத்தை கூட்டிட்டு போனோம், பண்ண எல்லா பாவத்தையும் பண்ணி இருக்கிற நீங்க, உன்னை நரகத்தை கூட்டிட்டு போய் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும், தூக்குங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் போய் பாசக்கயிறோட யமதர்மராஜாவோட ஆட்கள், யாரு, யம தூதர்கள் போய் நிக்கிறாங்க. பார்த்தா பக்கத்துல இன்னொரு 4 பேர் நிக்கிறாங்க. யாருங்க, விஷ்ணு தூதர்கள். அவங்க வந்து நிக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய கான்வர்சேஷன். இது பாகவத்துல என்ன கான்வர்சேஷன் கொண்டு ஒரு பெரிய டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. அப்போ அங்க வந்து யமதூதர்கள் சொல்றாங்க, இவங்க நான் தான் இவங்களை கூட்டிட்டு போவோம். விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல இவர் நாங்க தான் கூட்டிட்டு போவோம். 2 பேருக்கு நடுவில் பெரிய இது நடக்குது. யமதூதர்கள் சொல்றாங்க, ஆனா இவர் இப்ப ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்காரு, வாழ்க்கையில பண்ணக்கூடிய அது விஷயம் பண்ணிருக்காரு, வீட்டை பார்க்கல, குழந்தைய பார்க்கல, மது குடிச்சிருக்காரு, மாது கிட்ட போயிருக்காரு, எல்லாம் திருடி இருக்காரு, எல்லா தப்பும் பண்ணியிருக்காரு, இப்படி நரகத்துக்கு போக வேண்டியவர். யமதூதர் விஷ்ணு தூதருக்கு ஒன்னே ஒண்ணு, என்னது, அவர் நாராயணன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாராயணன் சொல்லியிருக்காரு, பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டாரு. யமதூதர்கள் சொல்றாங்க, அவர் தெரிஞ்செல்லாம் சொல்லல, அவரு குழந்தைய கூப்பிட்டாரு, நாராயணன் கூப்பிடல. கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு, இல்லைங்க உங்களுக்கு வேணா அப்புறம் நீங்க வேணா தெரியாம கூப்பிட்டாருன்னு சொல்லலாம், கிருஷ்ணா அப்படி இருக்க மாட்டாரு, நாராயணன் நாராயணன் தான். ஆமா தானுங்க. இப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம குழந்தை வந்து நம்ம அப்பா பேர் சொல்லியோ அம்மா பேர் சொல்லியோ கூப்பிட்டாலும், தெரியாம கூப்பிட்டாலும் அம்மா தானே கூப்பிடுறாங்க. நம்ம இப்ப விளையாடிட்டு இருக்கோம், ஒரு டக்கு அடிப்படுது, அம்மா அப்படிமா, அம்மான்னு எனக்கு கூப்பிடுறாங்க. எது அது வந்து உள்ள இருந்து வருது. ஆனா உண்மையாவே யாரை கூப்பிட்டா அம்மா தான் கூப்பிட்டோம். அந்த மாதிரி நாராயணன் கூப்பிட்டா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, நீ என்னையே தான் கூப்பிட்ட, அப்ப அது அக்கௌண்ட் ஆயிடுச்சு, அது கணக்கு வைக்கப்பட்டாச்சு. அப்போ விஷ்ணு சொல்றாங்க, அவர் எங்க 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 வசம் தான், நாங்க தான் கூட்டிட்டு போவோம். இது ஒரு பெரிய போராட்டம் போகுது. கடைசி என்ன நடக்குது, அவருக்கு இன்னொரு, அதனால சொல்லுவாங்க அஜாமிலாஸ் செகண்ட் சான்ஸ். நம்ம எல்லாருக்கும் அந்த 2வது சான்ஸ் கிடைக்குன்னு சொல்ல முடியாது, செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்படுது. என்னது, சரி இதுக்கு மேல உன்னுடைய தவறுகளை திருத்தி நீ வந்து ஒழுக்கமா இருந்தீங்கன்னா அதை பொறுத்து அக்கௌண்ட் மாறும். என்ன பண்றாரு, அந்த மாது விட்டுறாரு, தீய பழக்கங்கள்லாம் விட்டுறாரு. அவர் கடைசி காலகட்டத்துல போய் ஹரித்வார்ல போய் துளசி தேவியை வச்சு துளசி தேவியை வணங்கி, ஏன்னா மோஸ்ட் பியோர் டிவோட்டி யாருங்க, துளசி தேவியை வணங்கி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றாரு, திரும்ப பகவான்கிட்டே போறாரு. இப்போ
இதே மாதிரிதான் நாராயணன். நம்ம குழந்தைகளுக்கு ஏன் பேர் வைக்கிறோம்? கிருஷ்ணா, ராமா, புருஷோத்தமா, பார்த்தசாரதி, இதெல்லாம் ஏன்? அதான் ஒரு இதுல கூட நான் கேட்டேன், இப்பதான் வந்து இந்த ஃபேஷனுக்காக எல்லாம் பெற மாட்டாங்க. ஆனா காலங்காலமா பகவானுடைய நாமம் தான் நாமம். இங்கிலீஷ்ல நேம் அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தியில நாம் அப்படிம்பாங்க. நாமம்னாலே பகவானுடைய நாமம் தான். ஆமா தானே? அப்போ நாமம் வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு விஷயத்திலையும் நம்ம லைஃப்ல பார்த்து காலங்காலமா, பல்லாயிரம் வருடங்களா, பல யுகங்களா இது நடந்து வந்துட்டு. அதனாலயோ என்னவோ நமக்கு அந்த நாமத்துடைய மகிமை தெரியறதே இல்லை, இல்லைங்களா? இது அஜாமிலன் ஒரு கதை. இப்படி பல கதைகள். கஜேந்திர மோட்சம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வாட்டி நான் இந்த கஜேந்திர மோட்சம் பத்தி ஒரு டிராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருக்கும்போது, அப்ப நான் வந்து ஒரு மூத்த பக்தர் ஸ்ரீனிவாசருக்கு விட்டு நான் கேட்டுக்கொண்டு, ஸ்ரீனிவாசருக்கு அது ஒரு முக்கியமான டீட்டெயில் ஒன்று சொன்னார். எனக்கே இது 2 இடத்துல இதே டீட்டெயில் திரும்ப வருது. என்ன அப்படின்னா, கஜேந்திரன் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா? கஜேந்திரன் கதை எல்லாரும் தெரியும் இல்லைங்களா? கஜேந்திரன் வந்து யானை, ரொம்ப ஈகோ பிடிச்ச யானை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ரொம்ப மமத ஜாஸ்தி, யானைங்கிற அகங்காரம் அப்படி பயங்கரமா இருந்தது. கடைசியில் ஒரு சிம்பிளா ஒரு முதல வாயில போய் மாட்டிக்கிச்சு. என்ன பண்றதுல 1000 வருஷம் படாத பாடுபட்டுருச்சு. என்ன பண்ணி கஜேந்திரனால தப்பிக்க முடியல. கடைசியில ஒரே விஷயம் தான் காப்பாத்துச்சு. என்னதுங்க? நாராயணா கூப்பிட்டாரு. இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா பாகவத சாஸ்திரத்துல இன்னொன்னு ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. என்னன்னா, நாராயணான்னு சொல்லி கஜேந்திரன் கூப்பிட்டாரு. கிருஷ்ணாக்கு கேட்டுருச்சு. கிருஷ்ண கருட வாகனத்துல வர்றாரு. வரும்போது கருடன்ல பயங்கர வேகமா வராராமா. என்னுடைய பக்தன் மாட்டிக்கிட்டா, நான் போய் அவனை காப்பாற்றணும், என்னை கூப்பிட்டாச்சு, நான் போய் ஆகணும், பயங்கர வேகமா கருடன் போயிட்டு இருக்காராம். கருடாட்ட கிருஷ்ணா சொல்றானா, நீ ரொம்ப ஸ்லோவா போற, அது வெயிட் பண்ண முடியாது. கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி போறாராம். கிருஷ்ணா அதுக்கு கருடன், நீ வந்து சேரு, நான் முன்னாடி போறேங்கிறான். ஆனா இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் யாருங்க? பயங்கர வேகமா போறது கருடன் தான். சொல்றானா, என் பக்தனை காப்பாத்திருக்க இந்த வேகம் பத்தாது, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாங்குறானா கிருஷ்ணா. இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அது இன்னும் ஒருபடி மேல. திரௌபதிய மகாபாரதத்துல துஷாசனன் வந்து சேலைய உருவும் போது எல்லாரும் பாக்குறாங்க, நிக்கிறாங்க. ஆனா திரௌபதி கடைசியில தெரிஞ்சிருச்சு, ஒரு இடம் தான், ஒரு ஆளுனால தான் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு கடைசியா சரண்டர் ஆக போற. அப்ப கடைசியா கை நீட்டி கிருஷ்ணா அப்படின்னு கை தூக்கிட்டாங்க. அதே இடத்துல கிருஷ்ணான்னு தூக்கிட்டாங்க. அப்ப கிருஷ்ணா வந்து வர்றாராம். அதுலயும் இதே மாதிரி கருடன் தான் வராராம். வரும்போது அங்கேயும் கருடன் வந்து, நீ ஸ்பீடு 10ல பொறுமையா வாங்குறாராம், நான் முன்னாடி போறேங்கிறாராம். அங்க இன்னும் ஒருபடி மேல போய் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய வேகமும் என் பக்தனுக்கு 10ல, நான் திரௌபதியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சாரிய முதல்ல விடுறான். அதாவது எப்படி போயிட்டு இருக்கா, கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு காப்பாத்துறதுதான் முக்கியம், நீ கூப்பிட்டேன், நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் சாரி போதான், பின்னாடி கிருஷ்ணர் வராராம், பின்னாடி கருடன் வரான். அப்போ நமக்கு தெரியாது, கிருஷ்ணா ராமான்னு நம்ம பொதுவா சொல்லும் போது நமக்கு தெரியாது நம்ம எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்றோம். அது தெரியாம பண்ணும் போதே அப்படின்னா, தெரிஞ்சு பண்ணுனா இல்லைங்களா அதனுடைய பலன். நம்ம எல்லாருக்குமே அன்றாடம் வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். இது எல்லாத்துல இருந்து விடுபடணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். இதுல இருந்து ஈஸியா விடுபட முடியும் ஒரே ஒரு ஆளுனாலதான் விடுபட முடியுமா? யாருனாலன்னா பக்தனால மட்டும்தான் விடுபட முடியுமா? பக்தனுக்கான குவாலிபிகேஷன் என்ன? ஹரிநாமம் சொல்றது. ஹரிநாமம் சொல்லிட்டா, அதாவது சொல்லும் போது நமக்கு ஹரிநாமம் சொல்றது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றது, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இவ்வளவுதானே அப்படின்னு நமக்கு தோணலாம். முதல்ல சொன்ன மாதிரிதான் கஷாயம், இது கஷாயம் தானே, ஆனா உள்ள போய் என்ன வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியாது, கண்ணுல பார்க்க முடியாது. அந்த கஷாயம் உள்ள போய் செய்யற வேலையை செய்யும். அந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல 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 அது ஒரு டேஸ்ட் உண்டாகும். ஆமாங்களா? அத வந்து எந்த அளவுக்கு, எந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா,
அதாவது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. சாஸ்திரத்துல கிருஷ்ணா வந்து பட்டம் மாறியம், பட்டம் தூரத்துல இருந்து நல்லா வானத்துல நல்ல பட்டம் பறந்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் பட்டம் தனியா ஆகாயத்துல பறந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தாலும் தெரியும் அது ஒரு நூல் ஒன்று இருக்குது. இப்போ கிருஷ்ணா வந்து சும்மா பார்க்கும்போது கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். அதாவது அவரு யாரோட கட்டுப்பாட்டுலையும் இல்லை. அவரு தான் படைச்சது, அவரு தான் எல்லாமே, அவர் தான் மொத்த இன்சார்ஜ், அவர் தான். அவரை மீறி அவரன்றி ஓரணுவும் அசையாது. எது? அணு, கல் இல்ல, அணுவும் அசையாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தானே. அவருக்கு என்ன, அது தூரத்தில் பார்க்கும்போது அப்படி இருக்குமா? ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது அந்த கயிறு இருக்குமா. அந்த கயிறு யாரு அப்படின்னா பக்தர்கள். அவ்வளோ எல்லாத்தையும் படைச்ச கிருஷ்ணா ஒரே ஒருத்தட்ட மட்டும் சரணம், அவரு சரணம். யாருக்கு? அவருடைய பக்தர். இதுக்கு பல உதாரணங்கள். முக்கியமான உதாரணம் யாருங்க சொல்ல முடியுமா? கிருஷ்ணா வந்து பக்தர்கள்னா மனமுருகி போயிடுவார். அவங்க கிட்டே போய் கிருஷ்ணா வந்து அவங்க கூட இருந்துக்குவார். அதான் கிருஷ்ணா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, இங்க இருக்காரா அங்க இருக்காருன்னா, கிருஷ்ணா என் நாமம், என்னுடைய புகழ், எங்க என்னை நினைச்சிட்டு இருக்காங்களோ நான் அங்கதான் இருக்கேங்கிற. அது பிரகலாதன். அப்போ தூண்ல இருக்க அதாவது அதுவும் சொல்லுவாங்க என்னன்னா, பிரகலாதன் வந்து எந்த தூணை காமிப்பாருன்னு தெரியாதான் பகவான் என்ன பண்ணாரா, சரி எந்த தூண்லையும் போய் இருந்துருவோம், எல்லா தூண்லையும் நம்ம போய் இருந்துக்கலாம்னு சொல்லி எல்லா தூண்லையும் ரெடி ஆகிட்டு இருந்தா கிருஷ்ணா. அந்த மாதிரி அர்ஜுனாக்கு தேரோட்டியா வந்தாரு. நம்ம பொதுவா சொல்றது உண்டு என்னன்னா, தேரோட்டியா வந்தாரு. ஆனா தேரோட்டியோட ரோல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதோடைய டெப்த் புரியும். தேரோட்டிக்கு இப்ப மேல வந்து வில்லு விடுறவங்க இருப்பாங்க, தேரோட்டி முன்னாடி குதிரைகளை ஓட்டிட்டு இருப்பாங்க. தேரை செலுத்தணும் இல்லைங்களா? ரைட்டு போகணும், லெப்ட் போகணும் எப்படி சொல்லுவாங்க? வலது பக்கம் போங்க, இடது பக்கம் போங்க. அர்ஜுனா தேரோட்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வலது தோல்ல காலில் அப்படி அடிச்சா அவங்க வலது பக்கம் போகணும், இடது தோலையில காலில் அப்படி, ஏன்னா அவங்க மேல அம்பு வச்சு நின்று இருப்பாங்க. அப்ப டக்குன்னு காலில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய ரைட்டு போகணுமா லெப்ட் போகணுமான்னு அப்படிதான் கொடுப்பாங்க. கிருஷ்ணா ஓட தோல்ல அர்ஜுனா இங்கேயும் உதைக்கிறார். அவர் உதைக்கிறாருன்னு சொல்லக்கூடாது, பட் ஆனா ஒரு தேரோட்டியோட ரோல் அதுதான். அர்ஜுனாக்காக கிருஷ்ணா அங்க போறார். அந்த இடத்துக்கு அவர் கிருஷ்ணா போறார். ஏன் பக்தன் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவான்? அதுதானே என்னுடைய பக்தன், நான் தான் பண்ணுவேன். இந்த நம்ம எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூலப்போகுது. அப்போ எல்லாரும் படைகளை திரட்டிட்டு இருக்காங்க. அப்போ துரியோதனை வந்து, நான் பாரு எனக்கு வந்து நான் போய் கிருஷ்ண, ஏன்னா ஃபர்ஸ்டே சகுனி மாமா வந்து சொல்லிடுறாரு, துரியோதன மாமா வந்து சகுனி சொல்லி, நீ ஃபர்ஸ்ட் போய் கிருஷ்ணாட்ட போய் அவரோட மொத்த கொடையை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி அனுப்பிச்சு. நீ முதல்ல போயிரு, அவங்க பாண்டவர்கள் வந்துட போறாங்க, அர்ஜுனா வேற ஃப்ரெண்டு, முதல்ல கேட்டா கொடுத்துட போறாரு, ஃபர்ஸ்ட் நீ போய் வாங்கிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. போகும்போது என்ன பண்றாரு, கிருஷ்ணா தூங்கிட்டு இருக்கிறாரு. துரியோதனை ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்துறாரு. என்னது, கிருஷ்ணா கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளை தான் பார்க்கணும், பின்னாடியே அர்ஜுனாவும் வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கணும் தலைமாட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ கிருஷ்ணா பேசாம படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா கிருஷ்ணா தெரியாதா யார் வந்திருக்கா வரலன்னு? அவர் பேசாம படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது தலைமாட்டுல யார் இருக்காங்க? துரியோதனர் இருக்கான். அர்ஜுனா போறாரு, கால் பக்கத்துல போயிட்டு மசாஜ் பண்ணிட்டு கால் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு அர்ஜுனா. ஆனா கிருஷ்ணா கண்ணு திறந்தோடனே ஃபர்ஸ்ட் யாரை பாக்குறாரு? அர்ஜுனனை பாக்குறாரு. துரியோதனை தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இவ்வளவு பிளான் பண்ணி இப்படி என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் கேட்டு அவரு கொடுத்துட்டாருன்னா வந்த பிளான் காரியமே கேட்டுச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அப்போ துரியோதனை ஆர்கியூ பண்றாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், இல்ல நான் ஆனா ஃபர்ஸ்ட் அர்ஜுனனை தான் பார்த்தேன், ஆனா நான் ஃபர்ஸ்ட் அர்ஜுனனை தான் கொடுப்பேன். அப்போ அர்ஜுனா வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, எனக்கு வந்து மாதிரி போர் நடக்குது, நீங்க கூட இருக்கணும். அப்ப கிருஷ்ணா 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருங்க? ஒண்ணு, நான் வருவேன், உனக்கு நான் வேணுமா, விஷ்ணு வேணுமா, இல்ல விஷ்ணு சேனை வேணுமா? 2 பேரும் சேர்ந்து வர மாட்டோம்.
ஒண்ணு நான் வருவேன், இல்லைன்னா என் படை வரும். அர்ஜுனா என்ன சொல்றாரு, எனக்கு நீங்க போதும், நீங்க இல்லாம உங்க படை என்ன ஏச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க வந்தா போதும். ஆனா நான் வந்தா நான் சண்டை தான் போட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், சும்மா தான் இருப்பேன், பரவாயில்ல நீங்க இருந்தாலே போதுங்கிறாரு கிருஷ்ணன். துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம், சிரிப்பு தாங்க முடியல. இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டியா அர்ஜுனா, இப்படி இதா இருந்துட்டிய, ஏமாந்துட்டிய, உனக்கு அவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சது ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு, நீ விவரமா விஷ்ணு படையெல்லாம் வாங்கியிருக்கணும், படையை வேணான்ட்டிய நீங்க. அப்ப சொல்றாரு, நான் கேட்கிறேன், எனக்கு உங்க மொத்த படையும் கொடுங்க. ஆமா நான் வரல, படை மொத்தத்தை வச்சுக்கோ. பெருசா போரையே ஜெயிச்ச சந்தோஷம் துரியோதனன். ஆனா அங்க என்ன நடந்தது, போர்ல எப்பேற்பட்ட படையா இருந்தாலும் படைச்சதே நான் தான், கிருஷ்ணா தான் இல்லைங்களா. அப்ப அங்க நான் எவ்வளவு பெரிய சேனையா இருந்தாலும், இத்தனைக்கும் பாண்டவர்களுடைய படையை விட கௌரவர்கள் படை பல மடங்கு அதிகமா இருந்தான். ஆனா எதிரில் நிக்கிறது யாரு, நிக்கிறது இந்த ஆப்போசிட் நிக்கிறது துரோணர் நிக்கிறாரு, பீஷ்மா நிக்கிறாரு, எல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்க வாத்தியாரே அந்த பக்கம் தான் இருக்காங்க, குரு மொத்தமா அங்க இங்க பார்க்க பூரா சீடர்கள், இந்த பக்கம் நிக்கிறது பூரா சீடர்கள். அதே மாதிரி கிருஷ்ணா சொல்லிட்டாரு, நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன், நான் சும்மாதான் இருப்பேன் அப்படின்ட்டாரு. இப்படி வெறும் கண்ணில் பார்க்கும்போது இவ்வளவு பெருசா அங்க ஒரு படை, திருண்ட ஒரு படை, வெறும் கண்ணில் பார்க்கும்போது நம்ம கண்ணில் பார்க்கும்போது என்னப்பா இவ்வளவு பலமா இருக்காங்க, நிக்கிறதா இருக்கு கிருஷ்ணா. அப்ப ஏன் இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், இப்போ ஏன் அர்ஜுனா அவ்வளவு இதா படம் வேணாம், நீங்க தான் வேணும், உங்க படம் எனக்கு வேண்டாம், நீங்க தான் வேணும் அப்படின்னு இருக்கிறாரு. கிருஷ்ணாவும் நான் உனக்கா பார்த்து சாரிதா நான் தேரோட்டியா வர்றேன் அப்படிங்கிறது. அப்படின்னு அவங்களுக்குள்ள இது நாரதருக்கு ஒரு வாட்டி ஒரு டவுட் வருது. நாரதன் கேட்கிறாரு, ஏன் நீங்க எப்ப பாரு அர்ஜுனா அர்ஜுனான்ட்டே இருக்கிறீங்க. ஒரு வாட்டி அவர் பார்க்க போறாரு, போர் முடிச்சு களைப்புல அர்ஜுனா தூங்கிட்டு இருக்காரு. எங்க தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா கிருஷ்ணாவோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாருக்கும் கிடைக்குமா, கிருஷ்ணாவோட மடியில, கிருஷ்ணருடைய மடியில அர்ஜுனன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நாரதர் பாடிட்டே வர்றாரு, அமைதியார் அமைதியார் அப்படிங்கிறாரு. ஏன் அர்ஜுனன் தூங்குறான், கொஞ்சம் மெதுவா பாடு. என்ன நான் உங்க புகழ பாடி நான் எல்லா பக்கம் சுத்திட்டு இருக்கேன், நான் உங்க புகழ பாடி உங்களை சந்தோஷம் மகிழ்விக்கலான்னு நான் உங்க நீங்க பாட வேணாம், அர்ஜுனன் தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் மெதுவா பாடு. கிருஷ்ணா அப்ப நாரதர் கேட்கிறாரு, இல்ல இவ்வளோ அர்ஜுனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் கேள்வி எல்லாருக்குமே வரணும், ஏன் அர்ஜுனா மட்டும் இவ்வளவு ஸ்பெஷல். அப்போ நாரதரை கூப்பிட்டு அர்ஜுனனுடைய முடி எடுத்து நாரதருடைய காதுல வைக்கிறது கேளு அப்படிங்கிறான். அர்ஜுனனுடைய முடி கூட ராதிகாரமனா 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 ராதிகாரமனான்னு கிருஷ்ணாவுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்குமா. அதாவது ஒவ்வொரு அணுவும், நம்ம அணுவெல்லாம் சேர்ந்தது தானே, நம்ம எல்லாம் செல்லு தானே இல்லையா, ஏகப்பட்ட செல்லு எல்லாம் சேர்ந்ததுதானே நம்ம இந்த உடல். ஒரு செல்லும் ராதிகாரமனா ராதிகாரமான்னு பாடிட்டே இருக்கான். நம்ம உடம்பு ஃபுல்லா அவர் மொத்தமும் அப்படிதான் இருக்காராம். அப்பதான் நாரதருக்கும் புரியுதா ஏன் அர்ஜுனா மட்டும் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு. இப்படி இது எல்லாத்துக்கு காரணம் என்ன, இத்தனை கதை கேட்டோம் இல்லைங்களா. இன்னும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு கதையும், மிருகாரி கதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா, ஒவ்வொரு கதையும் எல்லா கதையுமே என்ன சொல்லுது, பீஷ்மதேவர் போர் முடியும், அம்பு ஃபுல்லா விட்டாச்சு, அவர் எவ்வளவு சிறந்த பக்தருங்கிறது கிருஷ்ணாவுக்கும் தெரியும். அவரு நியாயமா அம்புகள் ஃபுல்லா அவர் மேல விட்ட உடனே அவர் இறந்து போயிருந்திருக்கலாம். ஆனா அவரு வெயிட் பண்றாரு, முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, என்ன அவசியம், வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிட்டாரு, சாகும் தருவாயிலையும் சகஸ்ரநாமம் இல்லைங்களா. அப்போ என்னன்னா நமக்கு இந்த நாமம் கிடைச்சிருச்சு, நம்ம ஆனா என்ன பண்றோம், சொல்ல மாட்டேங்க. எப்ப சொல்லலாம், இப்ப நமக்கு இதுல உண்டு என்னன்னா, அப்ப வேலைக்கு கம்மியா இருந்துச்சுங்க, ராஜாங்க, அப்பெல்லாம் உலகம் வேற மாதிரி இருந்துச்சுங்க, இன்னைக்கு அப்படியாங்க, நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஓடுறதுக்கு நேரம் இல்லை, குழந்தைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீடு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருந்துச்சு. அப்ப எப்ப சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம். எப்ப சொல்லலாம், போன் வந்துருச்சா,
சொல்லுங்க. ஓகே வச்சிருக்கேன். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 இருக்கலாம். இல்லைன்னா அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்? அவன் அது பண்ணிட்டான், இவன் இது பண்ணிட்டான், அந்த டிவி பாத்தியா, இந்த நியூஸ் கேட்டீங்களா, இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிருச்சு, பக்கத்து வீட்டுல இது நடந்துருச்சு. இது எதுவுமே நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையை நம்மளே சில சமயம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்திருப்போம். அந்த விஷயத்த ரொம்ப நாள் பேசிட்டு இருந்திருப்போம். சில விஷயங்கள் ரொம்ப நாள் பேசியிருப்போம், சில விஷயங்கள் 1 நாள் 2 நாள் அப்படி மாறி மாறி பேசியிருப்போம். ஆனா அது இன்னைக்கு நமக்கு எதாவது உதவுதான்னா எதுவுமே இல்லை, இருக்காது இல்லைங்களா? ஆமா தானே? அப்படி பல விஷயங்களை நம்ம பல சமயம் சும்மா பேசிட்டே இருந்திருப்போம். என்னது? நாக்கினுடைய வேலை என்னன்னா பேசுறது. அது ஏதோ ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஒரு 4 நாள் ஒரு 4 வாரம் முன்னாடி நம்ம ஒரு டிராமா ஒன்று போட்டோம், பூதத்துக்கு வேலை கொடுத்த மாதிரி. அந்த பூதத்துக்கு கடைசி என்ன பண்ணாங்க? அந்த பூத கதை ஒன்று இருக்கு, போன ஒரு 4 வருஷம் முன்னாடி குழந்தைங்க டிராமா போட்டிருந்தாங்க. கடைசியா அந்த பூதம் யாரு? நம்ம மைண்டு. நம்ம மனசுக்கு என்ன பண்றோம்? ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்துடணும், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஆன்லைன்ல வர ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அடுத்த 100 வருஷம் கழிச்சு நம்ம யாரும் இருக்க போறது இல்லை, நம்ம வாங்கி வச்ச சொத்து இருக்க போறது இல்லை, நம்ம குழந்தைங்க, நம்ம வீடு, நம்ம சொல்ற உறவுகள் இருக்க போறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற யாருமே எதுவுமே அடுத்த 100-150 வருஷம் கழிச்சிருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 100-150 வருஷம் முன்னாடி இருந்த எதுவும் இன்னைக்கு இல்லை. ஆமாங்களா? உலகம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கோம்னா, நம்ம இன்னைக்கு செய்யற இந்த வேலை, நான் இன்னைக்கு ஆபீஸ் போய் ஆகணும், இன்னைக்கு அதை முடிச்சே ஆகணும். கண்டிப்பா எல்லாருக்கும் வாழ்றதுக்கு உண்டான இது கண்டிப்பா தேவைதான். ஆனா அது மட்டுமே நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சு நம்ம ஒரு இப்படி யோசிச்சுக்கலாம். இன்னைக்கு இப்ப உலகத்திலே பெரிய பணக்காரர் யாரு? இந்தியாலே பெரிய பணக்காரங்க அம்பானி, அதானி, இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் முன்னாடி வேற ஒருத்தர் பெரிய பணக்காரர் இருந்திருப்பாரு. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு அதானி அம்பானி யாருக்கும் தெரியாது. ஆமாங்களா? யாருக்கும் தெரியாது. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா ஓடி 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 நம்ம ஒரு விஷயத்த செஞ்சிடறோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தா அது நம்ம எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆமாங்களா? ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற மனித பிறவி, இந்த மனுஷ பிறவிங்கிறது எதுக்காக கிடைச்சது? பக்தி பண்றதுக்காக மட்டும்தான். நம்ம குரங்கா பிறந்திருக்கலாம், நாயா பிறந்திருக்கலாம். நம்ம எப்பவுமே இந்த கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கும் தானே. ஒரு நாய் அது விளையாடிட்டு இருக்கு, அதுக்கும் குழந்தை குட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. நானும் மனுஷன் தான், எனக்கும் குழந்தை குட்டி இருக்கு, நானும் வேலை செய்யறேன், அதுவும் சாப்பிடுது, நானும் சாப்பிடுறேன், அது யோசிக்குது, நானும் யோசிக்கிறேன், எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு ஏன் இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, அதுக்கு ஏன் அந்த உடம்பு கிடைக்கல? நம்ம எல்லா விஷயத்தையும் இதை பொருத்தி பார்ப்போம். எப்படின்னா, ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம அங்க போயிருப்போம், அது மூலம் ஒரு காரியம் நடக்கும். அப்ப நம்ம யோசிப்போம், நான் எங்கேயோ இருந்திருக்கலாம், ஆனா இந்த டைமுக்கு நான் இந்த இடத்துல இருந்தங்காட்டி அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதே விஷயத்த நான் எப்படி வேணா பிறந்திருக்கலாம், என்ன உடம்பு வேணா எனக்கு கிடைச்சிருந்திருக்கலாம், ஆனா எனக்கு மனுஷ உடம்பு ஏன் கிடைச்சது? அதை நம்ம யோசிக்க மாட்டோம். எனக்கு மனுஷன் உடம்பு கிடைச்சிருக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, குழந்தைங்க நல்லா பாத்துக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலை இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம்? வேற என்ன இன்னும் வேற என்ன, இன்னும் கொஞ்சம் என்ன சம்பாதிக்கலாம். அங்க ஒரு பூமி இருக்கு, ஒரு பூமி பத்தாது, இன்னும் 4 பூமி. ஆனா கடைசி நம்ம போறதுமோ அது கூட எதையும் கொண்டு போக மாட்டோம், 1 ரூபா கூட கொண்டு போக போறது. ஆனா நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா அது ஒரு பழக்கமாயிருது. ஒரு கட்டத்துக்கு மேல அது பழக்கமாயிருது. உண்மையாவே உங்களுக்கு இந்த பூமி இருந்தா நம்ம என்ன பண்ண, ஒண்ணும் பண்ண போறது இல்லை. தூங்கும் போது ஒரு வீட்டுல தான் தூங்க போறோம், 7 வீட்டுல தூங்க போறது இல்லை. ஆமா தானங்க? இது நடைமுறை நடக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல அதிகபட்சம் என்ன பண்ணலாம், ஏசி போட்டு தூங்கலாம், ஒரு நல்ல வேற ஏதாவது கொஞ்சம் லக்ஸுரியா ஏதாவது பண்ணி தூங்கலாம், இவ்வளவுதான். தவிர அதை தாண்டி 7 வீடு இருந்தாலும் நமக்கு இது இல்லை. ஒரு டைம் போகும்போது ஒரு காரில் தான் போக போறோம், 10 கார் இருந்தாலும் ஒரு காரில் தான் போக போறோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தேவைகளுக்கு அதிகமா போறது எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை. நமக்கு வேணுங்கிறது இருக்கா? ஆமா தானே? நமக்கு வேணுங்கிறது இருக்கா? உண்ண உணவு, உடுக்க உடை, அதான் இந்த 3 விஷயம் தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர். உணவு, உடை, இருப்பிடம். இது 3 இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க அத்தியாவசிய தேவை முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி வர்ற எல்லாமே அனாவசியம் தான்.
ஆமா தானேங்க, ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே? ஆமா தானே? அப்ப அந்த மீதி இருக்கிற எல்லா, ஆனா நம்ம யோசிச்சு பாருங்க, உணவு உடை இருப்பிடம் வேணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு இவ்வளவு ஓடணுமா? இவ்வளவு ஓடணுமா? ஓடிட்டே இருக்கிறோம். எதுக்குன்னே தெரியல, ஆனா ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்கப்பா ஓடுற தெரியலப்பா, ஓடுவோம். எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடுவோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு இதாயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் ஓடுறாங்க, ஓடலாம் என்னதான் சொல்லிடுவாங்களோன்னு பயம் இருக்கு. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு இத பத்தின நாலேஜ் இருக்கு, இத பத்தின புரிதல் இல்லை. இப்ப என்னோட நோக்கம் இதுதான் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியுது. நான் வந்தது எதுக்குங்க? எத்தனையோ பல ஜென்மங்களா கரப்பாம்பூச்சியா பிறந்தேன், தவக்கலையா பிறந்தேன், நாயா பிறந்தேன், பூனையா பிறந்தேன், பறவையா பிறந்தேன். எல்லாத்துலயும் ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன். எனக்கு மனித பிறவி கிடைச்சிருச்சு. இதை நான் யூஸ் பண்ணி ஆகணும். திருப்பி நான் உங்க கையில வந்து 1 கோடி ரூபாய் கையில கொடுக்குறாங்க. அதைய சும்மா லாட்டரி சீட்டா வாங்கி தீர்த்துட்டா, இல்ல ஏதோ வேற ஏதோ ஒண்ணு பிரயோஜனம்லாம் ஒரு விஷயத்த பண்ணிட்டா, உங்களுக்கு அந்த 1 கோடியோட வர்த்து தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அதை விட விலை விதிக்க முடியாது இந்த மனித உடல். அப்போ அதை கரெக்டா யூஸ் பண்ணலைன்னா இந்த மனித உடலோட வர்த்து நமக்கு தெரியலன்னு அர்த்தம். ஆமாதானே? சோ வர்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது பின்னாடி ஓட மாட்டோம். ஆமாதானே? இன்னும் நிறைய இருக்கு, பட் நம்ம இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சோ இது வரைக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நான் பெருசா வாழ்வில் சொன்னதே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கை தூக்கலாம். இது வரைக்கும் நான் லைவ்ல சொன்னதே இல்லைங்க அப்படின்னு எத்தனை பேர்? எல்லாருமே ஏதோ டைம் சொல்லியிருக்கோம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கமோ, கார்ல போயிட்டு இருக்கோம், டிரைவ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ பாடிட்டே போகலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எதையோ ஒரு பாட்டு பாடுறோம், நமக்கு எந்த பிரயோஜனம் நடக்க போறது? நம்ம அதுக்கு பதிலா கிருஷ்ணாவை பாடிட்டா அவன் நிஜமாவே நம்மளதான் கூப்பிடுறான். இப்ப நம்ம கூப்பிடுறோமோ இல்லையோ, ஒரு கட்டத்துல அவருக்கே தெரியும் அவன் நிஜமாவே ஃபீல் பண்ணிதான் நம்ம கூப்பிடுறான் அப்படின்னு. ஒரு கட்டத்துல அவருக்கு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு நம்மளை கூப்பிடுவார். ஆமா தானே? எல்லாருக்கும் ஒரு சங்கல்பமா எடுத்துக்குவோமா? எல்லாரும் கண்டிப்பா வீட்டுல டைம் கிடைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் 1 மாலை 108 தடவை 1 மாலை கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவோம் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு சங்கல்பம் எடுத்துக்குவோம். பண்ணுவோமா? எல்லாருமே சத்தமா ஒரு வாட்டி சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. சரி, அடுத்ததாக ஒரு வார்த்தை. ஹரே அடுத்ததா